ஸ்டாலினை மாத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய மாற்றத்தை, எவ்வளவு பெரிய கெட்ட பெயரை மக்களிடையே எத்தகைய ஆட்சி புரிந்திருந்தால் திமுக எடுத்திருக்கிறது என்பது இந்த பேச்சுக்கள் மூலமாக வெளிச்சம். எனவே அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, அண்ணா கொஞ்சம் மைக்கு உயரமா போட்டுருக்கலாம். நானே வளைஞ்சு இவ்வளவு கஷ்டப்படுறேன், அண்ணன் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாரு. அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட சூழலில் ஒரு அவப்பெயரை அலங்கோலமான ஆட்சியினை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுக ஒரு பக்கம், பாரதத்தை உலக வல்லரசாக உலக அரங்கிலே தலையிறமிற செய்து என்னுடைய சகோதரிகளின் குங்குமத்தை நீ அழித்தால் என்னுடைய இன்னொரு சகோதரி இருக்கிறார், உன்னை பழி வாங்குவதற்கு என்பதற்காக அடையாளப்படுத்திக் கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற உலக அரங்கிலே வீறு நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம், இந்த பக்கம் அலங்கோல ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிற திமுக, இந்த பக்கம் பாரதத்தை பெருமைமிகு தேசமாக வழி நடத்தி கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டுல எது வேணும்னு நம்ம 2026 தேர்தலிலே முடிவு செய்ய வேண்டும். அருமைக்குரிய சகோதரிகளே, ஒவ்வொரு பகுதிக்கும் தேவை இருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் எந்த குறைபாடும் இல்லாமல் வளமோடு வாழ வேண்டும் என்ற எண்ணமும் ஏக்கமும் இருக்கின்ற ஒரே கட்சி, அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் கொள்கை என்ன? அண்ணன் சீனியர் ஏதாவது மாத்தி கூட சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறது. கடையனும் கடை தேர வேண்டும், கடையனும் கடை தேர, கடைசியில் இருக்கிற மனுஷனும் எல்லா வசதிகளும் பெற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. கடைசியில் இருக்கிற மனுஷனும் அதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு எல்லா இடத்திலும் திமுக வந்து ஒரு 5 நிமிஷம் இல்ல 2 நிமிஷம் முடிச்சிடும். திமுக வந்து 1008 புரட்சி வசனங்களை பேசலாம். பெரியார் வந்து எங்களை வழி நடத்தினார், பெரியார் எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தார், ஆக்கம் கொடுத்தார் சொல்லலாம். திராவிட கட்சிகளுடைய எண்ணம் இப்படியும் இருக்கலாம். அவர்கள் பெரியாரை போற்றி பாடலாம். அவர்கள் அதாவது வெளிச்சம் தந்தார், வாழ்வியலை ஏற்றினார், சமூக வளர்ச்சி எல்லாம் உண்டுங்க. வார்த்தையில மட்டும்தான் இருக்குது. நடவடிக்கையிலேயோ நிதர்சன உண்மையில இருக்குதான்னா நிச்சயமா கிடையவே கிடையாது. ஏனென்றால் அப்படி பேசுகின்ற அந்த பெரியாருக்கு முன்னதாக இந்தியாவிலே மறுமலர்ச்சியும் மாற்றத்தினையும் சமுதாய புரட்சியும் கொண்டு வந்தவர் அண்ணல் அம்பேத்கர். அவர்தான் இந்தியாவிலே அனைவரும் சமம் என்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தார். அதை தாண்டி அண்ணல் அம்பேத்கர் ஒன்று சொன்னார், 370வது சட்டப்பிரிவு என்று காஷ்மீருக்கு நீங்கள் தனி அந்தஸ்து கொடுத்து எங்கள் சகோதர சகோதரிகளை எங்களிடமிருந்து பிரித்து வைக்காதீர்கள் என்று ஒரு கோரிக்கையை வைத்து அந்த 370வது சட்டப்பிரிவை எதிர்த்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். ஆனா காங்கிரஸ் அந்த பிரிவை கொடுத்து சகோதரிகளை துண்டாட நினைத்து இஸ்லாம் இந்துக்களுக்கு இடையே ஒரு பகை உணர்ச்சியை உருவாக்கி அதன் மூலமாகவே வாக்குகளை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்திலே திளைத்திருப்பது காங்கிரஸ் கட்சி. தமிழர்களுக்காக உயிரை கொடுப்பேன் என்று சொல்லி, நல்லா ஞாபகம் வச்சுங்க, தப்பா சொல்ல, தமிழர்களுக்காக உயிரை கொடுப்பேன் என்று ஒரு தைரியம் கொடுக்காத கட்சி திமுக கட்சி. எந்த தைரியமே கொடுக்கல. ஏன்னா ஸ்ரீலங்காவில் கொத்து கொத்தாக தமிழர்களை இந்தியாவுடைய அன்றைக்கு இருந்த காங்கிரசினுடைய பிரதிநிதியாக, அதாவது மறைமுக முதலமைச்சராக செயல்பட்ட சோனியா அவர்களுடைய அறிவுறுத்தலே சிங்கள ராணுவம் கொன்று குவித்த போது கண்ணீரே சிந்திலங்க. ஏர் கூலர்லாம் வச்சு ஒரு ஆஃப் டே உண்ணாவிரதம் சைலண்டா கிளம்பி வந்துட்டார் நம்ம கலைஞர் கருணாநிதி. அப்படி நம்ம எதிராக செயல்பட்டவர்கள் தான் இந்த திமுகவினரும் காங்கிரசும். ஆக சமுதாய புரட்சியை மலர்ச்சியை ஏற்படுத்தியவர் அண்ணல் அம்பேத்கர் 370வது காஷ்மீர் சட்டத்தையும் ரத்து செய்யும் என்று போராடினார். இன்றைக்கு பாரத பிரதமர் அந்த 370வது சட்டப்பிரிவையும் ரத்து செய்து காஷ்மீரை அமைதி பூங்காக குலுக்க செய்தார். அது பொறுக்க முடியாம தான் பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் அனுப்பிச்சு 2 பேரை வச்சு 26 பேரை கொண்டாங்க. நம்முடைய பாரத பிரதமர் அதற்கு பழி தீர்க்கும் விதமாக அங்கே இருக்கின்ற அனைத்து பதங்கி இருந்த அத்தனை தீவிரவாதிகளையும் பந்தாடினார். அண்ணல் அம்பேத்கர் அது சொன்னதை மட்டும் மோடி அவர்கள் பண்ணல. அவர்களுடைய வாழ்ந்த 5 இடங்களையும் புண்ணிய ஸ்தலமாக அறிவித்தார். அண்ணல் அம்பேத்கர் வாழ்ந்த இடங்களை பேராசிரியர் சித்தாமூர்ல பேசும்போது சொன்னாங்க, எல்லா இடத்துலயும் அம்பேத்கர் சிலை இருக்கும். உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி இருப்பாரு. ஒண்ணு கையை நீட்டு இருப்பாரு, புக்கு கையில வச்சிருப்பாரு. டெல்லியிலே அண்ணல் அம்பேத்கர் ஒரு அருங்காட்சியகம் தனியாக இருக்கிறது. இந்த பகுதி மக்கள் கேட்டிருக்க மாட்டாங்க, அதனால சொல்றேன். அங்கே வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் பார்த்து அண்ணல் அம்பேத்கர் சிலையை, திருவுருவ சிலையை வடிவமைத்துக் கொண்டிருந்தார். பிரதமர் மோடியே தினசரி அந்த சிலை எப்படி இருக்குது, ஏது இருக்குதுன்னு கேட்டுட்டே இருப்பாராம். பேராசிரியர் சொன்னது, பேராசிரியர் சீனிவாசன் சார் சொன்னது. அந்த இடத்துல வந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் ஐயா சொன்னது. அந்த இடத்துல அந்த சிலை உருவாகின்ற பொழுது எல்லாருக்கும் அம்பேத்கர் சிலை உருவாகுதுன்னு தெரியும். அந்த சிலை எப்படிப்பட்ட பிரம்மாண்ட சிலை என்றால், அது பக்கத்தில் போய் நம்ம போட்டோ எடுத்தோம்னா அந்த கால் நகை சைஸ் தான் நம்ம இருப்போமா, அத்தகைய பிரம்மாண்டமான சிலை. அந்த சிலை திறப்பு விழாவின் போதுதான் இங்க இருக்கின்ற அருமை சகோதரர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனர்
திருமாவளவன் வந்து உரிமை பத்திலாம் ரொம்ப பேசுற அருமை அண்ணன். அது பேசுறது கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். செயல்பாட்டில் எப்படி இருக்காருன்னு பார்த்தாக்கா, திமுகவினுடைய தோழமையாக துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு துயரையும் தாங்கிக் கொண்டு எந்த சகோதரர் அவர்களுக்காக இருக்காரோ அவர்களெல்லாம் கீழே போட்டு அழித்துக் கொண்டு வேங்காய் வயலில் மலம் கலந்தாலும் என்ன எது கலந்தாலும் குடித்துக் கொண்டு சும்மா இருடா என்று சொல்லிக்கொண்டு திமுகவுக்கு தூபம் கொண்டு கொண்டு இருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். அவருக்காக இதை சொல்லுகின்றேன். நாங்கள் இப்படித்தான் இருப்போம், என்னுடைய நடையும் உடையும் இப்படி இருக்க வேண்டும், நான் மிடுக்காக இருக்க வேண்டும் என்று வெற்றி சவடால் நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வடித்த டெல்லியிலே வடித்த சிலையிலே அண்ணல் அம்பேத்கர் கையை காட்டிக் கொண்டு இருக்கவில்லை, புத்தகத்தை தூக்கி கொண்டு இருக்கவில்லை, நாற்காலிலே கால்மால் கேள் போட்டுக்கொண்டு கோட்டு சூட்டு அமைத்து கொண்டு கெத்தாக நீங்கள் சொல்லுகின்ற அந்த கெத்தாக அண்ணல் அம்பேத்கரை அமர்த்தியவர் மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்கள். இத்தகைய புரட்சியை மட்டும் பிரதமர் மோடி அவர்கள் மட்டும் செய்யவில்லை, பாரதிய ஜனதா கட்சியும் இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவும் ஆகட்டும் மற்ற கட்சிகளும் ஆகட்டும், தமிழகத்தில் இருக்கின்ற 67 கட்சி மாவட்டங்களே 8 இடங்களிலே தலித்துகளை மாவட்ட தலைவராகிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. திமுக ஒரே ஒரு மாவட்ட செயலர் கூட காட்ட முடியும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரி அவர்களை பொதுச் செயலராக இருப்பதாக அண்ணன் அவர்கள் கூறினார். அவருக்கும் இந்த கருத்து தெரிந்திருக்கும். பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கின்ற அதே 67 மாவட்டங்களே 8 மகளிர் குல திலங்களை மாவட்ட தலைவர்களாக்கி அழகு பார்த்திருக்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி. சமரசம், பெண்ணுரிமை, சமுதாய முன்னேற்றம், மறுமலர்ச்சி பேசியிருக்கிற திமுக கழகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் அருகில் வர கூட அருகதை இல்லை என்பதுதான் உண்மை. அருகதையற்ற கட்சியை அடி வேரோடு சாழ்த்துவதற்காக நாம் 2026 தேர்தலை களத்தில் எடுத்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர்களுக்காகவும் அதனுடைய தோழமை